இயேசுவுக்கே புகழ். சத்தமே இல்லை. இயேசுவுக்கே புகழ். இது ஆலயமே விடிஞ்சு விடுற மாதிரி சத்தம் போடணுங்க. இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் எப்படின்னா வேகமா, இன்ஸ்டன்ட் இல்லைங்களா? முன்னெல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற காலெல்லாம் மலையேறிடுச்சு. இப்பெல்லாம் என்னது? ஸ்விக்கி, சொமாட்டோ, அவ்வளோ உடனடியாக. முன்னெல்லாம் பாக்கெட்டில் பர்ஸில் காசு எடுத்துகிட்டு போகிற காலெல்லாம் மலையேறிடுச்சு. இப்போல்லாம் என்னென்னா ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே, பேயி, பிசாசு, கோட்டான், குரங்கு எல்லாம் வந்துருச்சு. அது மாதிரி இன்ஸ்டன்ட். அப்படி வளர்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் நம்மளாம் இன்றைக்கெல்லாம் 2.5 மணி நேரம் உட்காந்தெல்லாம் பாடம் பார்க்குறதுலாம் முடிஞ்சிருச்சு. இப்போலாம் 2 செகண்ட், அதாவது 15 செகண்டில் இந்த ரீல்ஸ் எவ்வளவு சீக்கிரமாக நான் அவ்வளோ மெசேஜை பார்க்குறோன்னா அவ்வளோ சீக்கிரமாக. அப்படி தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம். அப்படி இருக்கிற சமயத்தில் 1 மணி நேர பூசை ரொம்ப கஷ்டம். இன்றைக்கெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். 1 மணி நேர பூசையை சாமியார் 3/4 மணி நேரத்தில் முடிச்சிட்டாருன்னா அவர்லாம் இன்றைக்கி புனிதர். நல்ல மனுஷன்டா, நல்ல மனுஷன். ஆனால் 1 மணி நேர பூசையை 1.5 மணி நேரம் ஆக்கணும்னா அவர்லாம் இன்றைக்கி மறை சாட்சி. இந்த சாமியாருக்கு வேறு வேலையே இல்லை. இதுதான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம். நான் பலமுறை யோசிப்பது, புனிதப்பியோ எவ்வளோ நேரம் பூசை பார்த்துறீங்களா? 3 மணி நேரமா? சாமி, 3 மணி நேரம் நம்மளால் உட்கார முடியும்? ஆனால் உட்காந்துருந்தாங்க மக்கள் உட்காந்துருந்தாங்க. அவர் திருப்பலி ஆற்றும் பொழுது நின்று கொண்டே திருப்பலி ஆற்றி கொண்டு இருப்பாராம். அப்போ கேட்டாங்களாம், பாதிரி பியோ நீங்கள் 3 மணி நேரம் நின்றுக்கிட்டே வைக்கிறீங்களே, உங்களுக்கு கஷ்டமே இல்லையா அப்படின்றப்ப ஒரு வார்த்தை சொன்னாராம். Who said I am standing? I am not standing, I am hanging என்று சொன்னார். யார் சொன்னது நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று? நான் நின்று கொண்டிருக்கவில்லை, விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். அவ்வளவு அற்புதமான திருப்பலி. அந்த 1 மணி நேர திருப்பலிக்கு அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே என்ன பண்ணோம், ஷார்ட் ஃபார்ம் ஆக்கிட்டோம். வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி நம்மளுடைய வாழ்த்துக்களையும் சுருக்கிட்டோம், நம்முடைய ஆன்மீகத்தையும் சுருக்கிட்டோம், வாழ்க்கையும் சுருக்கிட்டோம். அவ்வளவுதான். அதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, நமக்கு ஃபோனே வராது, ஆனால் அப்பப்போ எடுத்து பார்ப்போம் இல்லைங்களா? அதுவும் கோயில் வந்தப்போ தான் நமக்கெல்லாம் பர்ஸ்லேருந்து அப்படியே எடுத்துப்போம், இல்லை பாக்கிலேருந்து எடுத்துப்போம். எடுத்து பார்த்து யாராவது மெசேஜே வந்திருக்காது. சில நேரங்களில் பூசை நடக்கிறப்ப தான் செல்ஃபோனை அமைதியாக போடுங்கன்னு சொல்லிலாம் மெசேஜெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் பயங்கரமாக சத்தம் வரும் இல்லை? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாட்டு கொட்டட்டும் மாறி கொட்டட்டும் அப்படின்னா எல்லாத்துக்கும் கூட சந்தோஷமாக இருக்கும். அதுவும் கோயிலில் பூசின சாமியார் அப்போ தான் அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள்வார். இன்னைக்கு காலம் அப்படி மாறிட்டு வருது. அப்போ என்னுடைய ஆன்மீகம் சுருங்க ஆண்டவருக்கு நான் கொடுக்குற நேரம் குறைஞ்சிருச்சு. அப்படி இருக்கிறப்ப என்ன வகையான செய்தி இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார்? ஃபாதர் கேட்டார், ஏதாவது ஒரு தீம் சொல்லுங்க ஃபாதர்னாரு. நான் நற்செய்தி படிச்சுட்டு இருக்கிறப்ப, அது நற்செய்தி சாதாரணமான நற்செய்தி தான். அதில் வாழ்வதன் உணவு நானே, அதில் ஒரு வார்த்தை இருக்குது. அப்புறம் ஆண்டவரை அனுப்புவரை நம்பியதே நீங்கள் நம்பிக்கைக்குரிய செயல்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் அதெல்லாம் படித்து பார்த்ததை விட எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும், நீங்கள் நற்செய்தி வாசகத்தில் ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு மனசுக்கு வந்தது. ரபி, எப்போது இங்கே வந்தீர்கள்? என்ன பெரிய கேள்வியாக இருக்க போகுது? இது சாதாரண கேள்வி தானே இல்லைங்களா? எப்போ வந்தீங்க அப்படின்றது நம்ம சாதாரணமாக கேட்குற கேள்வி தான். மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். மேலோட்டம் நமக்கு என்னன்னா வந்துட்டு, சப்போஸ் நம்ம ஒருத்தங்க கூப்பிட்டுருக்குறோம், விருந்தாளியை கூப்பிட்டுருக்கோம், நம்ம வெளியே போயிட்டோம், அவங்க வெயிட் பண்ணிருக்கிறாங்க, வந்தோம், ஐயோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணீங்களா, எப்போ வந்தீங்க? இதான் நார்மலாக கேட்குற கேள்வி தானே. அப்போ இந்த நார்மலாக கேட்குற கேள்விக்கு ஆண்டவர் நாவலை இப்போ தான்ப்பா கொஞ்ச நேரம் தான், அப்போ தான் அந்த கடல் மேலே நடந்து வந்துட்டு இப்போ தான் வந்தேன், கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவங்கள திட்டுறாரு இல்லைங்களா? அப்போ கேட்ட கேள்விக்கு எடக்கு முடக்கா பதில் சொல்கிறது தான் ஆண்டவர். அவன் கேட்ட கேள்வி என்ன? எப்போ வந்தீங்கன்னா கேட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? நீ அருளடையாளம் கண்டதா வரலப்பா, நீ அப்பத்தை தின்னுட்ட, அதனால தான் வந்திருக்கிற அப்படின்றாரு. ஏன் என்ன கேட்டான், நீ என்ன பதில் சொல்ற? அப்ப மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அவர்களை பொறுத்தவரை அந்த கேள்வி மேலோட்டமான கேள்விதான். ஏன்னா இந்த நற்செய்தியில படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல சென்ற வார நற்செய்தி, ஆண்டவர் திபேரியா கடல்ல இருக்கிறாரு. அந்த கடற்கரை ஓரமாக 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி. அது முடிந்த பிறகு ஆண்டவர் கடல் மீது நடந்து செல்லுகிறார். நடந்து போயிட்டு அப்படியே சுத்திட்டு அப்படியே வராரு, தனியா வராரு. இந்த மக்கள் ஆண்டவரை தேடி செல்லுகிறார்கள். இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, எப்ப வந்தீங்க
அப்படின்ற கேள்விக்கு ஏன் ஆண்டவர் அவர்களிடமிருந்து விலகிச் சென்றார், ஏன் போனார், அதையும் தெரிஞ்சுக்கணும். சென்ற வாரம் நற்செய்தியில முடியும். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்தவர்கள் என்ன செய்ய நினைத்தார்கள்? அவரை அரசராக்க நினைத்தார்கள். இல்லைங்களா? இவர் தான்ப்பா நமக்கு அரசர். ஏன் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தார். இவர் இருந்தார்னா நம்ம சாப்பாடே செய்ய தேவையில்லை, நம்ம சோறே சமைக்க தேவையில்லை, கிச்சனுக்கு லீவ் விட்டுறலாம். அதனால நமக்கு நிறைய கிடைக்கும். போய் உழைச்சி சாப்பிடணும் அவசியம் இல்லை. நமக்கு 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுக்குறவரு ஆண்டவரே வாங்க ஆண்டவரே, என் உரம்பு இருக்குது, இன்னைக்கு நாள் ஃபுல்லா ஒரு 3 அப்பம் மாத்திருங்க, 1 மீன் இருக்குது ஒரு 4 மீனா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை அந்த எல்லைக்குள்ளார தான் சுருக்க ஆரம்பிச்சாங்க. அவரை அரசராக்க நினைத்தார்கள். ஆண்டவர் அவர்களிடமிருந்து விலகி சென்றார். ஏன் சென்றார்? அவங்க புரிஞ்சிக்கல. இப்ப வந்த கேள்வி, எப்பொழுது இங்கே வந்தீர்கள்? இந்த கேள்வி மேலோட்டம் பார்க்கிறப்போ ஒரு நேரத்தை குறிப்பதாகத்தான் தெரியும். ஆனா ஆழமான அர்த்தம், எப்பொழுது வந்தீர்கள்? யோவான் நற்செய்தியாளர் சொல்லுவார், எப்பா அவர் ஏற்கனவே மனுஷனா பிறந்துட்டாருப்பா, ஏற்கனவே ஆண்டவராகிய மெசியா வந்து விட்டார் என்பதை மையப்படுத்தி ஒரு வார்த்தை. ஏற்கனவே வந்துட்டார். அதுதான் வழக்கமா அந்த மூதாதையர் பட்டியலை மத்தேயும் சொல்லுவார், லூக்காவும் சொல்லுவார். யோவான் நற்செய்தியாளர் மூதாதையர் பட்டியல் கொடுக்க மாட்டார். மத்தேயு மூதாதையர் பட்டியலை சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வார்னா, முதல்ல அபிரகாமிலிருந்து தொடங்குவார். அபிரகாமிலிருந்து 14 தலைமுறைகள், 14 தலைமுறையுடைய 14 பிரிச்சுட்டு போவார். அபிரகாமிலிருந்து தொடங்குவார். ஆனா லூக்கா நற்செய்தியாளர் என்ன செய்வார்னா, ஆதாமிலிருந்து தொடங்குவார். அபிரகாம் இல்லப்பா, ஆதாம்கிட்டே தொடங்குவார். ஆனா யோவான் நற்செய்தியாளர் அதற்கும் மேலாய், தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தை கடவுளாயும் இருந்தது. நீ அபிரகாம் ஆதாமோடு நிறுத்திடாத, காலங்களுக்கு முன்னரே இருந்தவர் உனக்காகவும் எனக்காகவும் மனிதனாக பிறந்து விட்டார். அதான் யோவான் நற்செய்தி 1:14, வார்த்தை மனுவுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அப்ப இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே வந்துட்டார். எப்பொழுது வந்தீர்கள் ஆண்டவரே? ஏற்கனவே வந்துட்டார். இதான் முதல் பதில். இரண்டாவது பதில், எப்பொழுதும் இருக்கின்ற ஆண்டவரை பார்த்து நீ அந்த கேள்வியை கேட்கலாமா? ஆழமான அர்த்தம். மேலோட்டமான கேள்வி இல்லை இது. மேலோட்டமான, எப்பொழுது வந்தீர்கள் ஆண்டவரே? எப்பா அவர்கள் அடையாளங்களை செய்திருக்கிறார் ஆண்டவர், எப்போதும் உன் கூட இருக்கிறாரு. அவரை புரிஞ்சிக்காம நீ அவரை விட்டு போயிட்டு எப்ப வந்த ஆண்டவர்ன்னு கேட்டீங்கன்னா என்னையா கேள்வி? அதனால தான் ஆண்டவர் கோபப்படுகிறார். நீ அப்பங்களை வயிறார உண்டதால் தான் வர, அருமடையாளங்கள்ல கண்டதா கிடையாது. எப்பொழுதுமே என்னுடன் இருக்கின்ற ஆண்டவர், இதுதான் நம்ம எடுத்து செல்லணும். எப்பொழுதும் என்னுடன் இருக்கின்ற ஆண்டவர். இதை நான் புரிஞ்சிக்கலன்னா என்ன நடக்கும், புரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்கும்? இதான் சிந்தனையான கருத்து. புரிஞ்சிக்கலன்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம், அந்த காலத்துலேயும் முணுமுணுப்பு இருக்கதானே செய்யல, முணுமுணுக்கிற கூட்டம். நம்ம எல்லாம் முணுமுணுக்குற கூட்டம் தான் எல்லாருமே. சில நேரங்களில் நேரம் சரியான டைமுக்கு பஸ் வரலன்னா முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். சரியான நேரத்துக்கு நமக்கு வீட்டில் சாப்பாடு வரலாம் முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். சரியான நேரத்துக்கு நமக்கு சரியான பரி எதுவும் கிடைக்கலாம் முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். சரியான நேரத்தில் சாமியார் பூசை முடிக்கணும்னா முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். சரியான நேரத்துக்கு மக்களும் வரலைன்னா நாங்களும் சாமியாருக்கு முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். என்னடா அது 8 மணி பூசை, 8 மணி பூசைக்கு 8:30 வராங்களே, என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் இந்த முணுமுணுப்பு சாதாரணமான ஒன்று தான். ஆனால் இந்த மக்கள் பாருங்கள், விடுதலை பயண நூல் 16ஆம் அதிகாரம், அதற்கு முன்னாடி தான் 14ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் செங்கடலை கடக்க வைத்தார். அவங்க வராங்க, செங்கடல் முன்னாடி, பின்னாடி பார்வோனின் படைகள் சாண்ட்விச் மாதிரி இடையில மாட்டிக்கிட்டாங்க. இந்த சாண்ட்விச் தெரியுங்களா? 2 பிரெட்டுக்கு இடையில இந்த வெங்காயம்லாம் போட்டு இப்படி அழுத்துவாங்க பாருங்க, அதான் சாண்ட்விச். இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. முன்னாடி போனால் செங்கடலை மூழ்கிடுவாங்க, பின்னாடி வந்தால் பார்வோனின் படைகள் அழிச்சு கொண்டுடும். அப்போ கேட்குறாங்க, ஏயா எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா எங்களை அழைத்து வந்துன்றப்ப ஆண்டவர் சொல்றாரு மோசேயின் வழியாக, விடுதலை பயண நூல் 14:14, ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள். லிட்ரலா டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாய மூடிட்டு அவர் பார்த்துக்குவார், அதான் அர்த்தம். அப்படி செங்கடலை கடக்க வைத்தார். எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர், இவரை போல ஆண்டவர் யாரும் இல்லை அப்படி மார்தட்டி சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கல, அந்த சந்தோஷம் நீடிக்கல. இன்னைக்கு நம்ம குறை சொல்லுகின்ற கூட்டமாகத்தான் இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஐயோ ஆண்டவரை ஏன் இப்படி பண்ற, ஏன் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி பண்ற அப்படி நம்ம சொல்றாங்களா? அதே போல எங்க இருந்து வந்தது? நம்ம தலைமுறை இஸ்ராயல்கிட்ட நம்ம பெற்றுக்கிட்டது.
அப்படியே பெற்றுக்கிட்டது. ஆதாம்கிட்ட பெற்றுக்கிட்டது என்ன தெரியுங்களா? அடுத்தவங்களை குறை சொல்றது. ஆதாம் கேட்குறாரு, ஆண்டவர் கேட்குறாருல, ஏன்பா இப்படி தப்பு பண்ண ஒத்துக்கிட்டான் ஆதாமு. என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் இல்லை ஆண்டவரே, நான் நல்லவன், நான் யோக்கிய, நீ கொடுத்த பாத்தியா, நீ கொடுத்த அந்த பெண் தான். எலும்பும் சதையும் சொல்லி ஏவாளை படைத்துடன் 5 அடி குதித்த ஆதாம் யார் மேலே பழிய போடுறான்? ஏவாள் மேல். ஏவாள் என்ன சொல்கிறான்? 4 ஆண்டவரே அந்த பாம்பு. அது எல்லாமே நம்ம கற்றுக்கிறது, மூதாதையிலிருந்து கற்றுக்கிற அந்த படிப்படைகள் நமக்கு எல்லாமே இருக்குது. அப்போ முணுமுணுக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, அவ்வளவு செஞ்சார் ஆண்டவர். அவங்க சொல்கிற வார்த்தையை பாருங்க, நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தால். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து ரொட்டி துண்டை உண்ணிருப்போம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இறைச்சி கிடைச்சிச்சா? இல்லை, அங்கே இறைச்சி பாத்திரம் அதை மோந்து பார்த்தே நான் பிரெட்டு சாப்பிட்டேன், அவ்வளோதான். இது ஒரு பொழப்பு. அவங்க சொல்கிற வார்த்தையில் பாருங்களேன், அந்த இறைச்சி எங்களுக்கு கிடைக்கல, ஆனால் அதை மூந்து பார்த்தே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள், அதை பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிறார். ஆண்டவர் பகலில் மேகத்தூணாகும், இரவில் நெருப்புத்தூரா அவர்களை பாதுகாத்த ஆண்டவரை நீங்களும் நானும் விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கை முணுமுணுத்து கொண்டே இருப்போம். நமக்கு மன திருப்தியே இருக்காது. அடுத்தவங்களை பற்றி தான் பார்த்துட்டு இருப்போம். பாருங்க, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, இவங்களுக்கு செய்கிறாரு, அவங்களுக்கு சரி, எனக்கு மட்டும் செய்யலை. என்னை உயிரோடு வச்சிருக்கிறதே பெரிய விஷயங்க. என்னை ஆண்டவர் உயிருடன் வைத்திருப்பதே பெரிய விஷயம். கோவிட்ல எத்தனை பேர் இறந்தாங்க. இந்த வயநாடு நடக்கின்ற அவ்வளவு அவலமான குரல்கள், அழுகுரல்கள் நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறார்னா நம்ம அவ்வளோ பெரிய யோக்கியவான்களா? இல்லை. எனக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான் ஆண்டவர். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் முணுமுணுப்பு இருந்துச்சுன்னா தான் நடக்கும். எப்போதும் என்னுடன் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நான் உணரவில்லை என்றால் என் வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும்? இது முதல். இது ஒருவேளை நான் உணர்ந்துட்டுனா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. இன்னைக்கு பவுலடிகளார் சொல்கிற வார்த்தையை போல நாம் புது படைப்பாக மாறுகிறோம். எனக்கு மனசுக்கு பிடிச்ச இன்னைக்கு அருமையான ஒரு புனிதர் ஜான் மரிய வியானி. ஜான் மரிய வியானிக்கு அவ்வளோவா படிப்பு ஏறாது, எல்லாருக்குமே தெரியும். அவரை கூப்பிட்டு அவருடைய ரெக்டர் சொன்னாராமா, ஜான் நீ ஒரு கழுத ஜான் அப்படின்னாராம். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? யாராவது நம்மளை திட்டான், நம்ம என்ன சொல்லுவோம்? நானா கழுத, நீ கழுத, உன் வீட்டில் இருக்க எல்லாம் கழுத, உன் தாத்தா கழுத, பாட்டி கழுத, எல்லாத்தையும் சொல்லுவோம் இல்லையா? தோண்டி எடுத்து செத்தவங்களாம் தோண்டி எடுத்து நமக்கு மனசாரும். அதுதான் நம்மளுடைய பழக்கம். ஆனால் அவர் சொன்னாராம், ஆமாம் ஃபாதர், இந்த பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் ஒருத்தர் இருக்கிறான் ஃபாதர், சாதாரண கழுதையினுடைய தாடையை வைத்து ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார்னா முழு கழுதையான என்னை வச்சு ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வார் ஃபாதர் என்று சொன்னார். ஆண்டவர் இப்படின்னு இருக்கிறார், எப்பொழுதும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர் தான் ஜான் மரிய வியானி. அவர் இந்த பட்டணத்துக்கு போகிறப்ப இன்னும் கூட அந்த ஆர்ஸ் பட்டணத்தில் இருக்கும் இந்த நுழைவாயில்ல அவர் ஒரு சின்ன பையனை தொட்டுட்டு இருப்பார், ஒரு கை உயரமாக இருக்கும். தந்தையவர்களுக்கெல்லாம் தெரியும், ஏன்னா பிரான்ஸ் நாட்டில் இருந்தவர். அப்போ சொல்ல ஒரு என்னன்னா, நீ எனக்கு இந்த ஆர்ஸ் பட்டணத்துக்கு போனதுக்கு வழிகாட்டின, நான் உனக்கு விண்ணகத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்டுறேன் என்று சொன்னாராம். அவருக்கு பங்கு வந்துட்டு ஆர்ஸ் நகரம் தான் கொடுத்தாரு. பிஷப் கூப்பிட்டு சொன்னார், ஜான் நான் போடுறது சின்ன பங்கு தான், ஆனால் ரொம்ப மோசமான பங்கு, நீ பார்த்துருந்துக்கோ. அங்கே ஆண்டவருடைய அன்பை பற்ற வைப்பது உன்னுடைய கையில் இருக்கிறதுனாலாம். போனோன்னு யாருமே அவர் வெல்கம் பண்ண வரல. அது மட்டுமல்ல, 1 வருஷம் முடிஞ்ச பிறகு பெட்டிஷன் எழுதுறது இன்னைக்கு இல்லை, அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே இருந்தது. அப்பயே இந்த சாமியார் வேணான்னு சொல்லி கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இந்த சாமியார் சோம்பேறி, ஒரு உதவாக்கிற, ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாதவர்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு மக்கள்லாம் கையெழுத்து போடுறாங்க. அந்த கையெழுத்து போடுற பெட்டிஷனு இவருக்கும் கையில் வந்துருச்சு. அவரை பற்றி தான் எழுதியிருக்கிறாங்க, அவரை பற்றி தான் பார்க்குறாரு. நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளை பற்றி யாராவது தரக்குறைவா லெட்டர் எழுந்து எப்படி இருக்கு? நம்ம படிக்கிறப்ப உண்டில் நம்ம ஆக்கிரும் இல்லைங்களா? உண்டில் ஆக்கிரும். வாட்ஸ்அப்பில் போட்டு மெசேஜ் போட்டு, நான் வீடியோ போய்ட்டு ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு, அன்பார்ந்தவர்களே நான் அப்படிப்பட்டவங்க கிடையாது, என்னை இப்படி போட்டிருக்கான் 2 சொட்டு கண்ணீர் விட்டு ஆதரவை தர்றதான் நம்மளுடைய பழக்கம். ஆனால் அவரும் கையெழுத்து போட்டாராமா. அந்த புனிதரும் கையெழுத்து போட்டு பிஷப் காமிச்சிட்டாங்க. பிஷப் பார்க்குறாரு, கூப்பிட்டு கேட்குறாரு, யோ ஜான் நீயும் கையெழுத்து போட்டிருக்கிற அப்படின்னாரு. சாமி ஆண்டவரே, மக்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க அப்படின்னாராம். அப்போ அந்த பிஷப் அந்த மக்களை கூப்பிட்டு சொன்னாராம், புனித ஜானை போல, அருட்தந்தை ஜானை போல சிறந்த ஒரு குருவானவரை உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாதுன்னாராம்.
எத்தனை வருஷம் தெரியுமா அந்த பங்குல இருந்தாரா? 41 வருஷங்க. 41 வருஷம். காரணம் என்ன? எப்பொழுதும் ஆண்டவர் அவருடன் இருந்தார் என்பதை உணர்ந்தார். அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, சிக்கல் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவர்கள் மத்தியில் எனக்கு ஆண்டவர் இருப்பார், என் ஆண்டவர் இருப்பார். அவ்வளவுதான். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம், ஆசையா கொடுத்த மகனை ஆபிரகாமிடம் வந்து ஆண்டவர் கேட்கிறார், ஈசாக்கு எனக்கு பலி கொடுத்துருன்றாரு. எவ்வளவு வேதனையாக இருக்கும் அந்த தந்தைக்கு இல்லை? தன்னுடைய பையனை பலி கொடுக்க போறப்ப கூட்டிட்டு போறாரு, எல்லாம் விரவு நெருப்பு எல்லாம் எடுத்துட்டு போறாரு. அந்த சின்ன பையனுக்கு சந்தேகம், அப்பா விரவு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்கன்னு கேட்கிறார். அந்த அப்பாவால் சொல்ல முடியுமா? அந்த ஆடு நீ தான் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டேன்றார். என்ன சொல்றாருன்னா 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, ஆட்டை பொறுத்த மட்டில் ஆண்டவர் பார்த்து கொள்வார். என்ன வார்த்தைங்க! தன்னுடைய பையனை பலியாக கேட்டிருக்கிறாரு. இவ்வளவு காலம் தவம் இருந்து பெத்த ஒரு மகனையே நான் கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் சொல்ற வார்த்தையை பாருங்களேன், எல்லாம் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் இருப்பார். நேற்றும் இருந்த ஆண்டவர் இன்றும் இருப்பார், நாளையும் இருப்பார். என்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை தாங்க இன்னைக்கு நம்ம குறைஞ்சிருச்சு. நம்ம குடும்பங்கள்ல ஏன் நம்பிக்கை கிடையாது? இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் ஏன்னா அந்த நம்பிக்கையை விதைப்பது கிடையாது. அந்த நம்பிக்கையை விதைக்க வேண்டும். நம்ம குழந்தைகள் மத்தியில் சொல்லணும், சாமி பார்த்துக்குவாருப்பா. நேற்று உன்னைய பார்த்துக்கிட்டவர் இன்னைக்கு பார்த்துக்குவாரு, நாளைக்கும் பார்த்துக்குவார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என் ஆண்டவர். அந்த நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டும். இந்த கருத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். ஒன்று, எப்பொழுதும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்ல நான் என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, மன திருப்தி இருக்காது, நிம்மதி இருக்காது. எப்போதும் என் ஆண்டவர் என்னுடன் இருக்கிறார் என்றாலும் எவ்வளவு பெரிய துன்பங்கள், சிக்கல்கள், இடர்பாடுகள் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா சாமி என் கூட இருக்கிறார்.